ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து சோளா பூரி பண்ணுறதுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பாக்கெட் மைதா மாவு. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு டேஸ்டிக்காண்டி பண்ண போகிறேன். இப்போ நான் அதில் வந்து 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஆயில் எதுக்குன்னா வந்து மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும், அதுக்காண்டி தான். இந்த மாதிரி நான் கையில் பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக ஊற்றலாம். ஏன்னா வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இது மேலே வந்து நான் இப்போது ஒரு ஈரமான கிளாத் வச்சு மூடிடுறேன். இப்போது நான் வந்து கிரேவி செய்கிறதுக்கு வெள்ளை கொண்டக்கடலை வந்து ஆல்ரெடி வந்து 6 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த மாதிரி குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து நான் டீத்தூள் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு 4 ஏலக்காய், நீங்கள் பிளாக் கார்டமம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு வந்து நீங்கள் கல்லுப்பு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம கிரேவி செய்யும்போதும் ஆட் பண்ணுவோம், அதனால் கரெக்டாக கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த குக்கரில் வந்து நான் இப்போ வந்து 4 விசில் வைக்க போகிறேன். 4 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 4 விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு, மீடியம் ஃப்ளேம் 4 விசில் வந்துருச்சு. இப்போது நான் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா அதை ஓப்பன் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து இப்போ பாருங்கள், இந்த கொண்டக்கடலை கலர் பாருங்கள் எப்படி இருக்கு, சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் அதில் அந்த டீத்தூள் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன், வெளியே எடுத்துக்கிறேன். தனியாக அப்புறம் அந்த ஏலக்காவையும் வெளியே எடுத்துருங்க, தூரம் போட்டுருங்க. இப்போ அந்த தண்ணியை வந்து சாப்பிட்றப்போ தனியாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. நான் அந்த ஏலக்காய் வந்து தனியாக ஏலக்காய் தனியாக எடுத்து வந்து அந்த ஏலக்காய் இப்போ வந்து பாருங்க, நல்லா வந்து கொண்டக்கடலை சாப்பிட்றப்போ வந்து நம்ம டீத்தூள் எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா அதனால அந்த ஏலக்காயை மட்டும் நான் தனியாக எடுத்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் வந்து அந்த தண்ணியை வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து இப்போ வந்து ப்ரௌனிஷ் இந்த மாதிரி ஒரு ட்ரெயினர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கிரேவியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த பயிர் தனியாக அதோட தனியாக வந்து இந்த தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதனால தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கொண்டக்கடலை கலர் சேஞ்ச் ஆகிடுது. அவ்வளோதான், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் இப்போ பாருங்க, பயிர் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னா கிரேவி நான் இப்போ ரெடி பண்ண போறேன். 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட் வாக்கில் சீவி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, சீரகம் நீல நீளமாக கட் பண்ண, அப்புறம் வந்து பச்சை மிளகாய். அவ்வளோதான் கைஸ். இப்போ கடாயில் இந்த பயரை ஆட் பண்ணிக்கோங்க. எதுவுமே ஊற்ற வேணாம். இந்த மாதிரி கடாயில் ஆட் பண்ணிவிட்டு சன்னா மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி பவுடர்னா இன்னுமும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற பவுட்ரு வந்து அவ்வளோவா டேஸ்ட் வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது. நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த மசாலா பவுட்ரு வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு ஆட் பண்ணி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரவுண்டாக வந்து தள்ளி விட்டுக்கோங்க. அப்புறம் நடுவில் இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் வைக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க நீளமாக. இஞ்சி துண்டு இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் சீரகம், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் காரப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு கடாயில் சூடு பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கிலோ நெய் வந்து இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவி எடுத்துடணும்ல அது கொஞ்சம் மட்டும் அந்த ஓரத்தில் ஊற்றிடுங்க. இந்த சென்னா மசாலாவுக்கு வந்து நம்ம தக்காளி வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது, ஒன்லி கீ மட்டும்தான். இப்போ கீ இந்த மாதிரி காய்ச்சிட்டு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா வந்து அந்த கிரேவியோட அந்த நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா வந்து கிரேவி வந்து சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் அதில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவருக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா பாருங்கள் கிரேவி எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சைடில் வந்து நான் அதே மாவு வச்சுருந்தேன்ல அதில் வந்து கையிலேயே வந்து இந்த மாதிரி தட்டி வந்து பூரி போட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் பூரி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இன்னும் நீங்கள் கடையில் கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய பூரி வேணும்னா நல்ல பெரிய வானொலியாக வச்சு நிறையா ஆயில் ஊற்றி நீங்கள் செய்யலாம். ஆனால் நான் வந்து சும்மா வந்து ட்ரையலுக்கு தானே பண்ணுறேன், அதனால் இதில் பண்ணியிருக்கேன். பாருங்கள் கிரேவி வித் சன்னா மசாலா பூரி வந்து செம்ம சூப்பராக இருந்தது. உண்மையிலே வந்து சாஃப்டாக டேஸ்ட்டாக நம்ம எப்படி கடையில் சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருந்தது ஃப்ளேவரு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இதை ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப 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 எம்மியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.